இப்ப உங்களுக்கு புரட்சி என்றால் என்ன அப்படின்னு தெரியுமா? அதாவது மக்களிடையே தன்னெழுச்சியாக ஏற்படுவதுதான் புரட்சி. இந்த உலகில் நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரஷ்ய புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு புரட்சியை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன தெரியுமா? மக்களிடையே தன்னெழுச்சியாக ஏற்பட்ட புரட்சி தான். அதன் அடிப்படையில் 1806 நடைபெற்ற வேலூர் புரட்சிக்கான முகாந்திரம் இந்த மக்களிடையே எவ்வாறு ஏற்பட்டது என்பதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வேலூர் புரட்சிக்கு முன்பாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய திப்பு சுல்தான், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றவர்களை ஒடுக்கி பாளையக்காரர்கள் முறையை முற்றிலுமாக ஒழித்திருந்தார்கள். அப்போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டு மருது சகோதரர்கள் பாளையக்காரர் முறையை தென் தமிழகத்தில் வலுப்படுத்திய போது கூட ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியில் பணியாற்றிய நம்முடைய சிப்பாய்கள் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக பணியாற்றினார்கள். ஆனால் 1806 வேலூர் புரட்சியில் இந்த சிப்பாய்கள் எவ்வாறு ஆங்கிலேயருக்கு எதிராக திரண்டு எழுந்தார்கள் என்பதை தான் இப்ப பார்க்கிறோம். இப்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் வெளியேற்றப்பட்ட நிலச்சுவார்ந்தார்களும் ஜமீன்தார்களும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான திட்டம் குறித்தான ஒரு சிந்தனையோடே இருந்தார்கள். இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய நம்முடைய சிப்பாய்களுக்கு குறைவான ஊதியமும் பதவி உயர்வும் வழங்கப்படாமலே இருந்தது. இது ஒரு மனக்குறையாகவே இந்த சிப்பாய்களின் மனதில் வேரூன்றி இருந்தது. அதனுடன் நம்முடைய சமூக சமய சிந்தனைகளுக்கு குறைவான மதிப்பளிக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநீர் பூசிக்கொள்வது, கிருதா வளர்த்துக் கொள்வதற்கு எதிராகவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தடை விதித்தால் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு மனநிலை சிப்பாய்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. அதனுடன் 1805 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பஞ்சம் சிப்பாய்களின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறு கடும் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருந்த சிப்பாய்களுக்கு மத்தியில் 1805 திப்பு சுல்தானின் மகன்களும் அவர் தம் குடும்பமும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட பொழுது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கும் ஒரு வாய்ப்பு கூடி வந்தது. அந்த வாய்ப்புடன் வேலூர் கோட்டையில் புரட்சி ஏற்படுவதற்கு மிகப்பெரிய இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர் ஜான் கரடாக் அறிவித்த புதிய இராணுவ விதிமுறைகள் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது. இந்த தலைமை தளபதி சர் ஜான் கரடாக் அறிவித்த புதிய இராணுவ விதிமுறைகளின் அடிப்படையில் இந்திய சிப்பாய்கள் சாதிய அடையாளங்களை நெற்றியில் அணிந்து கொள்ளவோ காதணிகள் அணியவோ தடை விதிக்கப்பட்டது. அதே போன்று சீருடையில் இருக்கும் இராணுவ பணியாளர்கள் தாடையை முழுமையாக சவரம் செய்தும் மீசையை ஒழுங்கான முறையில் சீர்திருத்தியும் வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டார்கள். அதனுடன் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட விலங்கு தோலினால் செய்யப்பட்ட தலைப்பாகையை அணிந்து கொள்வதில் சிப்பாய்களுக்கு இருந்த மனக்குறையை ஆங்கிலேயர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டனர். இந்த சூழ்நிலையில் 1806 ஜூலை 10 அதிகாலையில் முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவில் பணியாற்றிய சிப்பாய்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக துப்பாக்கி முழக்கத்துடன் புரட்சியில் ஈடுபட்டனர்.